பலருக்கு அசல் எது நகல் எது என்று தெரியவில்லை. ட்ரூத் என்பது உண்மை, ஃபால்ஸ் என்பது பொய். எல்லோரும் இப்படித்தான் என்று ஒருதலைபட்சமாக சொல்லிட முடியாது. பலர் அப்படித்தான் இருக்கின்றனர். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு யூடியூபர் அவர் பதிவிட்டிருந்தார், ஒரு குடவரை கோயிலில் பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்தார்கள் என்று. அதை படித்த பிறகு மேற்கொண்டு நான் தொடரவில்லை. ஏனென்றால் அது அத்தனையுமே பொய்தான். பஞ்சபாண்டவர்கள் என்பது மகாபாரதத்தில் ஒரு வரலாறு அல்ல, அது ஒரு காவியம்தான். வியாசர் எழுதிய கதைதான். பல கதைகள் ஒரு இணைப்பு தான் இந்த மகாபாரதம். அதில் பஞ்சபாண்டவர்கள், அதற்கான கோயில்கள் எல்லாம் இந்த ஒரிசாவில் கட்டியிருக்கிறார்கள். அதுபோல ராவணனை பற்றி கோயில்கள் தமிழ்நாட்டிலும், அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கிறது, இலங்கையில் இருக்கிறது. இந்த மகாபாரதம், ராமாயணம் என்பதெல்லாம் உண்மையான நிகழ்வுகள் அல்ல. எல்லாமே கற்பனைகள் தான், நிஜம் அல்ல, அசல் அல்ல, போலித்தனமான ஒரு கதைகள். இதைத்தான் இன்றளவும் எல்லா கோயில்களிலுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுமே புராண அடிப்படையில் தான் அவர்கள் செய்துள்ளார்கள். அது எல்லாம் நிஜமா அல்லது பொய்யா என்றால் நிஜம் அல்ல, அசல் அல்ல, எல்லாம் போலித்தனமானது தான். ஏனென்றால் இந்த மகாபாரதமும் ராமாயணமும் வியாசர் எழுதிய கதைகள்தான், எப்போவோ எழுதிய கதைகள்தான். இன்று இரும்பை பற்றி நமக்கு தமிழக அரசு பல ஆராய்ச்சிகள் செய்து அந்த அகழ்வாய்வின் மூலம் இரும்பின் காலம் கிமு 5200 என்று நமக்கு அறியப்படுகிறது, செய்தி மூலம் தெரிய வருகிறது. இது உண்மையா பொய்யா என்றால் அகழ்வாய்வு இடத்தில் போனால் நமக்கே தெரியும். நீங்கள் ராமாயணத்தின் உள்ள இதையெல்லாம் கோயில்கள் இருக்கிறது, அரசர்கள் கட்டிய கோயில் இருக்கிறது, அதெல்லாம் உண்மைகள் தான். அந்த சிற்பங்கள் எல்லாம் உண்மைகள் தான். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உண்மை அல்ல. இதை தெரிவிப்பதற்குத்தான் இந்த பதிவே. ஏனென்றால் நமக்கு பல புராணங்கள் இருக்கிறது, 18 புராணங்கள் இருக்கிறது, சித்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அனுபவத்தை எழுதியுள்ளார்கள். இன்று பல விஷயங்களை நாம் கூகுள் மூலம், விக்கிபீடியா மூலம் தெரிந்து கொள்கிறோம். அதையெல்லாம் சான்றுகள் இருக்கிறது, ஆதாரங்கள் எழுதியிருக்கிறது, பலர் எழுதியுள்ளனர். இதையெல்லாம் ஆராய்ந்து தான் ஒரு முடிவுக்கே நம்மால் வர முடியும். இதுபோல பஞ்ச பாண்டவர்கள் வந்தார்கள், ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் இதெல்லாம் எழுதப்பட்டது தான், கற்பனையால் எழுதப்பட்டது. பிற்காலத்தில் அதற்கு புத்தகமாக வடிவெடுத்தது. எனவே நண்பர்களே, நீங்கள் எது அசல் எது நகல் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த பதிவு. ஏனென்றால் நாம் நிஜத்தை மறந்துவிட்டு பொய்யை நாம் உண்மையாக எல்லோரையும் கருதும்படி பலர் எழுதி வருகிறார்கள். அதுவும் தற்பொழுது இந்த மீடியாவில் பல செய்திகள் வருகிறது, பலர் எழுதுகிறார்கள். நான் ஒரு யூடியூபர் கூட நான் சொல்லிக்கொள்வதில்லை. ஆனால் பழைய விஷயங்களை நான் எடுத்து உண்மையான விஷயங்களை ஆராய்ந்து அதை பற்றித்தான் எழுதுகிறேன். ஆனால் இந்த கோயில், இந்த கடவுள், இந்த புராணங்கள் இது எல்லாமே
உண்மைக்கு மாறானது தான். ஏன்னா என்றால் 2500 வருடங்களுக்கு முன்பே கௌதம புத்தரும் 2600 வருடங்களுக்கு முன்பு மகாவீரரும் இந்த கடவுளை பற்றி கேட்டபொழுது அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். மறு ஜென்மம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் இன்று பலர் இதை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள், வணிகம் பண்ணுகிறார்கள். அதையெல்லாம் காதால் கேட்கும் பொழுது மிக மிக வேதனையாக இருக்கிறது. உண்மை எதுவென்றே தெரியவில்லை. மத்திய அரசும் இதைத்தான் செய்து வருகிறார்கள். ஏனென்றால் அவர் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் மக்களை நம்ப வைக்கிறார்கள். அதற்காக அவர்கள் பாட புத்தகங்களையே எழுதுகிறார்கள். அதை எல்லோருக்கும் சொல்வதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டிலும் கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு, தமிழ் மொழி என்பது எவ்வளவு வருடமாக பேசப்பட்டு வருகிறது. உலகத்திலேயே ஒரு மூத்த மொழி தமிழ் மொழி. 50,000 வருடங்களுக்கு மேலாக சமீபத்தில் ஒருவர் பதிவிட்டிருந்தார். அதை இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கொண்டு போகலாம், 70,000 வருடங்களாக தமிழ் பேசப்பட்டு வருகிறது என்று விக்டர் என்ற ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளர், அதுவும் வேர்ச்சொல்லை வைத்து பல மொழிகளில் ஆராய்ந்து அதை சொல்கிறார். அது நாம் புறம் தள்ளிவிட முடியாது. காரணம், அவர்களெல்லாம் ஆராய்ந்து சொல்கிறார்கள். அதுபோல மறைமலை அடிகள், இன்னும் பலர் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் அதனுடைய வேர்ச்சொல்லை தேர்ந்து எடுத்து அதனுடைய தன்மைகளை சொல்கிறார்கள். அதை சிலர் நம்புகிறார்கள், சிலர் நம்பாமல் போகிறார்கள். ஆனால் படித்தவர்கள் நிச்சயமாக அதை நம்ப முடியும். நான் நிச்சயமாக அதையெல்லாம் நம்புவேன். ஏனென்றால் அதற்கான ஒரு அறிவாற்றல், ஒரு திறன், அது புத்தி கூர்மை நம்மிடம் இருக்கிறது என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். எனவே அசல் எது, நகல் எது என்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.